Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு வருஷம் ஆயிட்டு உங்களை மீட் பண்ணி. ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, எல்லாரும் முகமும் பிரகாசமாக இருக்குது. என்ன கதை? ஒளியை பற்றி செய்தி கேட்டிங்களா? பிரதர் ஒளியை பற்றி செய்தி கொடுத்தாங்களா? ஓ, அதனால தான் எல்லோரும் பிரகாசமாக இருக்கிறீங்க. என்ன அப்பா சரி, ஓகே. இப்போ என்னத்தை நம்ம பார்க்க போகிறோம்? ஒளியை பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா? சரி, ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து என்னை அவர் வழி நடத்தணும். அவருடைய வார்த்தை என் நாவில் வைக்கணும். உங்களுக்கு எது தேவையோ அதை இறைவன் என் வழியாக அவர் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். கேட்கிற நீங்கள் அவைகளை உங்கள் உள்ளத்தில் பதித்து அதை உங்கள் வாழ்க்கைக்கு எடுக்கணும். சும்மா இந்த 3 நாளும் வந்து ஒரு ஜாலியாக உட்காந்துட்டு 3 வேளையும் சாப்பிட்டுட்டு ஏப்பம் போட்டுட்டு போகக்கூடாது. சரியா? நல்ல வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து மற்றவங்களுக்கு நான் ஒரு ஒளி விளக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். சரியா? ஓகே. அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். ஆண்டவருடைய தெய்வீக ஒளியால் நாமும் என்ன செய்ய போகிறோமா? ஒளி பெற போகிறோமா? அந்த ஒளியை நம்ம வாங்கிக்கிட்டு அந்த ஒளியினால் மற்றவங்களே நம்ம வழி நடத்த போகிறோம். அதுதான் மோசே என்ன செஞ்சார் தெரியுமா? சீனாய் மலையில் போய் அந்த பரலோக தந்தையோடு உரையாடி அவரோட 40 நாள் பரலோக தந்தை பக்கத்திலே இருந்தார். அப்போ அந்த தெய்வீக பிரகாசம், அந்த ஒளி அவர் முகத்தில் அப்படியே ஈர்த்து கொண்டது. அப்போ அவர் அந்த 40 நாள் முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவர் வந்து இஸ்ராயல் மக்களை பார்க்கும் பொழுது இஸ்ராயல் மக்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? என்ன சொன்னாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஐயோ, உங்கள் முகத்தை பார்க்க முடியலை, அவர் முகத்தை மூடிக்கிற சொல்லுங்க. அவருடைய முகத்தை பார்க்க முடியலை. டார்ச் லைட் அடித்த மாதிரி அந்த ஒளி என்ன செய்யுது? மற்றவங்க கண்ணை கூசுது. அதனால அவர் சொல்லிட்டாங்க, அவர் முகத்தை மூட சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளவு தெய்வீக பிரகாசம் ஒளி நிறைந்தவராக அவர் வெளியே வந்தார். இந்த 3 நாட்களும் இந்த ஒளியை பற்றி கேட்கின்ற நீங்கள் உங்கள் முகம் என்ன செய்யணும்? வியாகுல மாதா மாதிரி இருக்கக்கூடாது. யார் மாதிரி இருக்கக்கூடாது? அப்படி யார் மாதிரி இருக்கணும்? பரிபூரண மாதா மாதிரி என்ன செய்யணும்? மின்னல் மாதா மாதிரி மின்னி தொலங்கணும். சரியா? அதுக்கு தான் வந்திருக்கோம். வந்த வார்த்தையை நல்லா கேட்டு அதை உள்ளத்தில் காதில் கேட்டு உள்ளத்தில் பதித்து அதை வச்சு ஜெபிச்சு தியானம் பண்ணி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். சரியா? ஓகே. சரி, தொடக்க நூல் 1, 2, 3, 4 உலகம் எப்படி இருந்தது? கடவுள் உலகை படைக்கும் பொழுது உலகம் எப்படி இருந்தது? உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. உலகத்தை படைக்கும் பொழுது என்ன இருந்ததாம்? எல்லாம் இருட்டாக இருந்ததாம். அப்போ இருட்டாக இருந்ததுனால அப்பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? ஐயோ, என்ன இப்படி இருட்டாக இருக்குன்னு ஒளி தோன்றுக அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? ஒளி தோன்றுக அப்படின்னு சொன்ன உடனே ஒளி தோன்றிட்டு. ஒளி தோன்றி அப்போ அதை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்குது, பிரகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு கடவுள் நல்லதென கண்டு. அப்போ எல்லாமே ஒளியா? எல்லா நாளும் பகலில் சூரியன் உதிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு அது என்னாகும்? இருட்டும் வேணும்ல, ஓய்வும் வேணும்ல நமக்கு, இல்லையா? அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு? இருளையும் ஒளியையும் 2ஆக பிரித்தார். என்ன செய்தார்? இருளையும் ஒளியையும் வெவ்வேறாக பிரித்தார். ஒளி என்பது என்னது? வெளிச்சம். வெளிச்சம் தானே? ஒளி என்பது வெளிச்சம். அப்போ வெளிச்சம்னு சொல்லும் பொழுது நன்மையானது. வெளிச்சம்ங்கிறது ஒரு நல்லது, ஒரு நல்ல ஒரு காரியம், நல்லது. அப்போ இருள் என்பது இருட்டு, அது தீமையானது. அப்போ இருட்டில் தான் எல்லா தீமைகளும் நடக்கும். எல்லா தப்பு தவறுகள்லாம் செய்கிறது அந்த இருட்டில் தான். ஏன்? யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் இருட்டாக இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பூனை கண்ணை மூடிக்கிட்டு
பால் குடிச்சதுன்னா என்ன செய்யுமா? உலகமெல்லாம் இருட்டுன்னா அதை நினச்சிக்கிறோமோ. அப்படி இல்லை, சரியா? அப்போ இருள் ஒரு தீமையானது. அந்த தீமையானதில் தீமைகள் தான் நடக்கும். அப்போ ஒளியை ஏற்றிட்டோம்னா இருள் மறையுமா மறையாதா? இப்போ திடீர்னு கரண்ட் போயிட்டு வீட்டில், அப்போ என்ன செய்வீங்க? சின்ன பிள்ளைலாம் கத்திடுவாங்க. மற்றவங்கள நீ விளக்கு எங்கே இருக்குது, லைட் எங்கே இருக்குது, மேட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுவோம் இல்லையா? அப்போ விளக்கை கொளுத்தின உடனே இருட்டு போயிடுச்சு, இப்போ வெளிச்சமாக இருக்குது, சந்தோஷமாயிரும். அப்போ எங்குமே அது விளக்கை கொளுத்தின உடனே என்ன ஆகுது? பிரகாசமாக மாறிடுது, இருள் மறைந்து போகிறது. இதைத்தான் திருப்பாசிரியர் சொன்ன வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 36:9 திருப்பாடல் 36:9. யாராவது வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கவா? வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். இன்னைக்கு நாங்கள் அந்த தெய்வீக ஒளியை நாங்கள் வாங்க போகிறோம். ஒரு கொடையாக, ஒரு பரிசாக கடவுள் நமக்கு தரப்போகிறார் அந்த ஒளியை. அப்போ அந்த ஒளியை வாங்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் மோய்ஸ் 40 நாள் சாப்பிடலை, குடிக்கலை, ஒன்றும் செய்யலை, தவம் இருந்தார், ஜெபம் செய்தார். நம்ம அப்படி இல்லை. இந்த 3 நாளைக்கு நல்ல சாப்பாடு, எல்லாமே நல்லா செய்கிறாங்க. அப்போ மன நிறைவோடு மகிழ்வோடு என்ன செய்யணும்? அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள சந்தோஷமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஒளி என்பது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல. ஒளி என்பது என்னது? ஒரு வார்த்தை மட்டும் அல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு சக்தி. ஒளி என்பது என்னது? ஒரு சக்தி. அந்த ஒளி, அந்த சக்தியானது உலகிற்கு வந்த கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறது. அப்போ அந்த ஒளி யாரை குறிக்கிறது? உலகிற்கு ஒளியாக வந்த கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ கிறிஸ்து தான் அந்த ஒளி, அவர் தான் அந்த ஒளி. அப்போ அந்த கிறிஸ்துவை என்ன செய்யணும்? நம்பணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், மனம் மாறணும், சாட்சியாக வாழணும். இதை தான் நம்ம செய்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த 3 நாளும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை, ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணுமா? நம்பணும். நம்பணுமா வேண்டாமா? நம்பணும். அவர் எனக்கு ஒளியாக இருப்பார், அவர் எனக்கு எல்லாம் செய்வார், அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரை நம்பணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு தான் என் வாழ்வுக்கு எல்லாமே, அவரன்றி ஒரு அணுவும் அசையாது, அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும்? நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் என்ன செய்யணும்? மனம் மாறணும். தேவையில்லாத இருள் போன்ற தீமைகளையெல்லாம் நம்மகிட்ட இருந்து என்ன செஞ்சிடணும்? எடுத்து போட்டுறணும். தேவையில்லாத எண்ணத்துக்கு அப்போ மனம் மாறணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிருவோம்? இயேசுவோடு இணைந்து ஒரு சாட்சிய வாழ்வு, இயேசுவுக்காக இயேசுவோடு இணைந்து வாழும் பொழுது அவருடைய ஒளி நம்மை நிரப்பும். அந்த ஒளி நம்மை அறியாமலே நம்மை நிரப்பும். இப்போ நீங்கள் காலையில் கிச்சனுக்குள்ளே நுழையிறீங்க, காலையில் எழுந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் லைட்டு ஒன்றுமே போடலை, கதவை திறந்து உள்ளே போகிறீங்க. போன உடனே கிச்சனுக்குள்ளே எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? வெப்பமாக இருக்காதா? ஏன்னா அங்கே ஏற்கனவே தீ எரிஞ்ச இடம் இல்லையா, அடுப்பு எரிஞ்ச இடம். அப்போ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன, வேறு ரூமில் போனால் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு கிச்சனுக்குள்ளே நுழையும் பொழுது அது நம்ம நைட்டு ஃபுல்லாக அடைச்சிருந்துட்டு காலையில் திறக்கும் பொழுது அந்த வெப்பம் நம்மளை அறியாமலே நம்மளை பாதிக்கும். அதே போல் ஆண்டவரோடு நம்ம நெருங்கி போகும் பொழுது ஆண்டவருடைய ஒளி என்ன செய்யும்? நம்மளை அறியாமலே நம்மை பிரகாசிக்க செய்யும், நம்ம வாழ்வை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ அந்த ஒளி, அந்த இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்மை நிரப்பி நம்மை நிரப்பி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் உள்ளவர்களையும் அந்த ஒளி நிரப்பும். நம்ம சில ஊழியர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். அவங்கள பார்த்தாலே அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு தேசஜமா என்னமோ சொல்லுவாங்க. அந்த
இந்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. சரி, அப்போ முகத்தில் அந்த பிரகாசம் தெரியும், அந்த தெய்வீகம் தெரியும். அதுபோல் நமக்குள்ள நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளை பார்த்தாலே தெரிய வரணும், இவங்க கிறிஸ்டியன் போல் அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு நம் முக பாவனை ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வார்த்தை, நம்ம வாழ்க்கை, நம்ம செயல் இதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம முகத்தை பார்த்த உடனே அந்த தெய்வீகத்தை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்போ அந்த தெய்வீகம் நம்மளை நிரப்புனது மட்டுமல்ல, மற்றவர்களையும் நிரப்ப செய்யும். அப்போது கடவுள் நமக்கு தந்த வாக்குறுதி என்ன? அவருடைய வாக்குறுதி நமக்கு தந்தது, அவருடைய ஒளியால் நம்மை நிரப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் திருப்பாசிரியர் மறுபடிக்கும் சொல்கிறாரு. அவருடைய ஒளி, நம்ம கடவுள் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியால் நம்மை நிரப்புவார். இதை என்ன செய்கிறார்? யோவான் 1 யோவான் 1:5 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் இருள் என்பதே இல்லை. கடவுளிடத்தில் இருள் என்பதே இல்லை. இருள்னா என்னன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு? இருள்னா என்னன்னு சொன்னேன்? தீமைன்னு சொன்னேனா இல்லையா? இருள்னா என்ன சொன்னேன்? தீமை. அப்போ கடவுளிடம் தீமை எதுவுமே இல்லை, பொய்யே இல்லை. அவர்கிட்ட எந்த ஒரு தீமையான செயல்களோ எண்ணங்களோ வார்த்தைகளோ அவரிடம் இல்லை. அப்படிப்பட்டவர் தான் கடவுள், அவர் தான் அந்த ஒளியாக இருக்கிறார். அதைத்தான் யோவான் கூறுறாரு, கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் இருள் என்பது இல்லை. இப்போ நம்மளை பார்த்து, நம்ம பிள்ளைங்களை பார்த்து, அல்லது உங்கள் கணவனை பார்த்து, உங்கள் மனைவியை பார்த்து, சரி நீ ரொம்ப நல்ல பிள்ளை, உன்னைக்கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்கவே முடியலை, உன்னைக்கிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியலை, எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உங்கள் கணவன் மனைவி இடத்துல, உன்னைக்கிட்ட ஒரு குறையும் நான் கண்டே பிடிக்க முடியலப்பா, அவ்வளோ அருமையான பெண்ணாக இருக்கிற, அவ்வளோ அருமையான மனைவியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொல்ல முடியுமா? அதே போல் நீங்கள் உங்கள் கணவனிடம், இப்போ அவங்ககிட்ட ஒரு குறையும் நான் கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன எப்பயாவது ஒரு கோவதாகவும் வர்றது அது பிரச்சனை இல்லை. பெரிய குற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. அதான் கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் இருள் என்பதே இல்லை, குற்றமே இல்லை. அப்போ அவருடைய சாயலிலும் அவருடைய பாவனையில் உருவிலும் படைக்கப்பட்ட நமக்கு மட்டும் ஏன் அந்த இருள் வருது? கேளுங்க, சொல்லுங்க, ஏன் நமக்கு மட்டும் அந்த இருள் வருது? அப்போ அந்த இருள் என்பது கடவுள்கிட்ட இல்லாதது போல அவரது பிள்ளைகளாகிய நம்மிடமும் அவருடைய மக்களாகிய நம்மிடமும் நம்முடைய இருள் திருமுழுக்கின் போதே ஜென்ம பாவங்கள் எல்லாமே அகற்றப்பட்டிருக்குது. அப்போ நம்ம தான் பரிசுத்தமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம வாழ்ந்திருக்கணும், வாழணும். அப்போ வாழ தவறிறோம், பலவீனத்தில் குறை குற்றங்கள் இதெல்லாம் செஞ்சிடறோம். அப்போ இருள் போன்ற அந்த தீமைகளை நம்ம அகற்றி கடவுள் ஒளியாக இருப்பது போல நான் என் குடும்பத்திற்கு ஒரு ஒளியாக இருக்க வேண்டும், என் கணவனுக்கு மனைவி ஒளியாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் ஒளியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒளியாக இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒளியாக இருக்க வேண்டும், சொந்த பந்தங்கள் இப்படி. இப்போ இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும். சும்மா இறை வார்த்தையை வாசிச்சுட்டு கேட்டுட்டு போகக்கூடாது. மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் இருள் என்பதே இல்லை. இருள் என்றால் தீமை, தீமையான குணங்கள், தீமையான பண்புகள் என்னிடம் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம். இதற்கு நான் முயற்சி பண்ண வேண்டும். பண்ணுவீங்களாம்மா? பண்ணுவீங்களா? நான் அப்படி தான் இருப்பேன், இனி நான் ஒளியாக இருப்பேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனி ஒளியாக இருப்பேன், நான் இனி ஒளியாக இருப்பேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நான் இனி ஒளியாக இருப்பேன். அப்போ நீங்கள் ஒளியாக இருக்கிறவங்ககிட்ட தீமை என்பதே இருக்காது.
சரியா? நல்ல பிள்ளைய. எல்லாரும் ஒளியாக இருக்க போகிறீங்கள, கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி கை தட்டுவோமா? ஓகே, சரி. கடவுளுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. நீங்கள் ஒளியாக உலகிற்கு வந்தது போல இந்த மக்களும் ஒளியாக இருக்க போகிறதுக்கு நன்றி ஏசப்பா. சரி. அப்போது ஒளி என்றால் என்னது? பரிசுத்தமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. ஒளி என்றால் ஒரு சத்தியம். சத்தியம்னா உண்மை. அப்போ உண்மை, நேர்மை, இந்த ஒளி பிரகாசம் உள்ள இடத்துல பாவம் இருக்காது, தீமை இருக்காது. அங்கே உண்மை, நேர்மை, நல்ல பண்புகள்லாம் இருக்கும். இத்தனை நிறைந்துள்ள ஒளிதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியலை. அப்போ அவர் என்ன பரிசுத்தமாக இருந்தார். அவரிடம் எல்லாமே உண்மை, நேர்மை, அன்பு, இரக்கம், எல்லா பண்புகளும் இருந்தது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு மறு கிறிஸ்துவாக வாழத்தான் நம்ம இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம திருமுழுக்கின் வழியாக இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்த குலம், இறை மக்கள், இறைவனுக்கு ஏற்புடையவர்கள், அப்படி இருக்கின்ற நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒளியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சரியா? சரி. ஆனால் மனிதர்களாகிய நாம் பாவ இருளிலே தத்தளித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவுதான் சொன்னாலும், இப்போ இவ்வளவு தூரம் கேட்டுட்டு வெளியே போகும் பொழுது யாராவது என்னாவது செஞ்சுட்டா கோவப்பட்டுருவோம், எரிச்சல் பட்டுருவோம். இருக்கா? நமக்குள்ள பலவீனம் இருக்கா? அப்போது நம்ம மனிதர்களாகிய நாம் பாவ இருளிலே தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பாவ கடலில் படகு தத்தளிக்கிறது போல, அலைகளில் தத்தளிப்பது போல நம்முடைய பலவீனங்களினால் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் இருளில் தான் நாம் நடக்கிறோம். அந்த இருள் என்ன? பாவத்தின் இருள், குழப்பத்தின் இருள், பயத்தின் இருள், கவலையின் இருள், துக்கத்தின் இருள், தனிமை என்ற இருள். எனக்கு யாருமே இல்லையே என்ற தனிமை என்ற இருள், பாதுகாப்பு இன்மை, நம்பிக்கையின்மை, இப்படியான ஒரு இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இருக்கா இல்லையா? நமக்குள்ளே இருக்கா இல்லையாம்மா? இந்த மாதிரி இருக்குல்ல, குழப்பம் வருதுல்ல. ஐயோ, இதை எப்படி செய்கிறது, அதை எப்படி செய்கிறது, இது இப்படி சொல்லியிருக்காங்களே, இது உண்மையா அப்படிங்கிற ஒரு குழப்பம். இது இப்படி செய்யலாமா, செய்யக்கூடாதா, குழப்பத்தின் இருள், பயத்தின் இருள். ஐயோ, என்ன செய்கிறது, பயமாக இருக்குது, அங்கே போகலாமா, செய்யலாமா, பயத்தின் இருள், துக்கத்தின் இருள். ஏதோ நடந்து போச்சு, இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க, துக்கத்தின் இருள். அப்புறம் கவலையின் இருள். என்ன செய்கிறது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், ஐயோ அவர் போனார் வந்தாரா, இது எப்படி நடக்கும், இது சம்பாத்தியம் இருக்கா, வேலை கிடைக்குமா, இந்த தொழில் நல்லா இருக்குமா, கவலை என்ற இருள். அப்புறம் சில நேரங்கள் என்ன செய்வோம்? தனிமைப்படுத்தப்படுவோம். யாருமே எனக்கு இல்லை. நான் இப்போ ஒரு அம்மா இங்கே உட்காந்து 4 மகனை பெற்றெடுத்து நான் இப்போ தனியாக இருக்கிறேன்னு ஒரே அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட நேரங்கள். அப்போ இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் இருள் போன்ற சூழ்நிலைகள். இதெல்லாம் என்னது? இருள் போன்ற சூழ்நிலைகள். அப்போ இந்த இருள் போன்ற நேரங்களில் என்ன செய்கிறது? இந்த இருள் போன்ற சூழ்நிலைகளில் என்ன செய்வது, எப்படி வாழ்வது, எங்கு போவது என்கிற ஒரு தடுமாற்றம் நமக்குள் வரும். தடுமாற்றம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். எல்லா வாழ்க்கையிலையும் நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். இதை என்ன செய்யலாம், இதை எப்படி செய்யலாம், இது யார்கிட்ட கேட்கலாம், இது யார்கிட்ட போகலாம், இது செய்தால் நல்லா இருக்குமா, இது வாங்கினா எப்படி இருக்கும், இப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் நமக்குள் ஏற்படும். அப்போ இந்த தடுமாற்றம் ஏற்படும் பொழுது, இந்த குழப்பங்கள், கவலைகள், சந்தேகங்கள், போராட்டங்கள் எல்லாம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் இயேசுவிடம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்தான் உலகின் ஒளி. யார்கிட்ட போகணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்? பக்கத்து வீட்டு போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மாமியாரை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ, அது நல்ல பூகம்பமாயிரும், ஊர் புறம் தெரிய வந்துடும், நல்லா பற்ற வச்சு விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அப்போ பிரச்சனைகள், குழப்பங்கள் என்ன வந்தாலும், மன சஞ்சலங்க எது வந்தாலும், நானே உலகின் ஒளி என்ற இயேசுவிடம் தான் நம்ம செய்ய வேண்டும். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போ யார்கிட்ட போகணும்? இயேசுக்கிட்ட தான் போகணும்.
அப்போ அவர் என்ன செய்வார்? ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை நமக்கு மாற்றி தருவார். எப்பா எனக்கு இந்த போராட்டமாக இருக்குது, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை, தயவு செய்து எனக்கு இதுக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரிடம் போய் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் பாரத்தை அவரிடம் இறக்கி வைக்கும் பொழுது அவர் என்ன செய்வாருமா? நம் வாழ்க்கையை மாற்றி ஒரு சக்தியை தருவார். கொஞ்ச நேரம் போய் ஒரு கோயிலில் உட்காந்து பாருங்கள், உங்கள் மனசு கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லி இவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் பெறுவதை விட ஒரு ஆலயத்தில் போய் அல்லது உங்கள் வீட்டிலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியை கண்ணை மூடி, எசப்பா இப்படி சூழ்நிலையில் என்ன செய்ய நீங்களே எனக்கு வழிகாட்டுங்கன்னு அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்துட்டு பைபிளை திறந்து பாருங்கள், அதுக்கேற்ற வசனம் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். தூக்கம் வருதா யாருக்காவது? இல்லை சரி, நல்லவங்க, ஓகே. அப்போது இந்த பரிசுத்தமான சக்தி வாய்ந்த கிறிஸ்துவின் ஒளி நம்முடன் இருக்க வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில் அவருடைய அந்த ஒளி இருக்கணும். நம்ம பாவ இருள் நம்மக்கிட்ட இருந்து மாறணும். நம்முடைய பாவ இருள், பலவீன இருள், குறைபாடுகள் எல்லாமே, குழப்பத்தின் இருள் எல்லாமே மாறி நம்ம என்ன செய்வோம்? நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபராக மாறுவோம். நம்ம மாறும் பொழுது மற்றவங்களுக்கு என்ன செய்வோம்? ஒரு வழிகாட்டியாக மாறுவோம். ஏப்பா இப்படி கஷ்டப்படுற, இந்த சூழ்நிலையில் தான் நானும் இருந்தேன், இப்படி தான் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன், நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நீனும் அப்படி போய் ஜெபி, நீனும் அந்த மாதிரி போ. நம்மளாம் எங்கே போவோம் தெரியுமா? ஜோசியம் பார்க்க போவோம், குறி கேட்க போவோம். அந்த அவர் நல்லா சொல்லிடுவார், அங்கே போவோம். இந்த இவர் மந்திரிச்சு சொல்லுவார், இவர்கிட்ட போவோம். அவர் திரி வச்சு மெழுகுதிரி கொளுத்தி சொல்லுவார், அங்கே போவோம். எங்கே போனாலும் எதுவும் ஆண்டவர் அன்றி யார் சொல்கிறதும் நடக்காது. கடவுள் தான், அவர் தான் சொல்லணும். அதனால் அவருடைய ஒளியாகிய வார்த்தை நமக்கு வழிகாட்டும். வார்த்தை நமக்கு வழிகாட்டும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நமக்கு வார்த்தை தான் வழிகாட்டும். நான் கான்வென்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் வந்தது என்கிட்ட. அந்த குடும்பம், ஒரு பொண்ணு நம்ம தூத்துக்குடிக்காரங்களே தான் லவ் பண்ணியிருக்காங்க. +2 படிக்கையில் இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணியிருக்கான். அவன் கப்பலில் வேலை பார்க்குறான். இந்த பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, ஐயோ அந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராது, வேண்டாம், நீ படி, டிகிரி முடின்றாங்க. இல்லை, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த வீட்டுக்காரவங்க என்கிட்ட வந்திருக்காங்க, சிஸ்டர் இதை செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட வந்திருக்காங்க. அடுத்து அவங்க காலையில் பேசிட்டு போயிட்டாங்க. மாலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்திருக்காங்க. சிஸ்டர் இப்படி ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ணுறான், பண்ணலாமா என்னன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது, நீங்கள் செபிச்சுட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் குறி சொல்லவெலாம் எனக்கு தெரியாது, நான் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு சொல்கிறேன், எனக்கு ஒரு 2 நாள் தவணை கொடுங்க, நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டப்பா, நான் என்ன செய்கிறேன்னு தெரியல, எனக்கு நீங்கள் வெளிப்பாடும் தரலை, இப்போ நான் என்ன சொல்கிறது அவங்களுக்கு? நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தையாவது தாங்க. நேரம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறிய, இறை வார்த்தை வழியாவது என்கிட்ட பேசுங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், திருமணம்னு ஒரு வார்த்தை வந்தால் நான் அவங்கள திருமணம் செய்ய சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேப்பா, நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 3 நாள் கழித்து பைபிளை திறந்து படித்தா கரெக்டாக இனிமை மிகு பாடல் முதல் ஹெட்டிங்லே திருமணம்னு வந்துருச்சு. ஆண்டவரே நன்றி ஐயா, என்னை காப்பாற்றிட்டீங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள வர சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், திருமணம் பண்ணுங்க, ஆனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் 2 பிள்ளைகளுக்கும் பண்ணி வைங்க, பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நான் பொறுப்பல்ல, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. கல்யாணம் நடந்தாச்சு, ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. அதுக்கு பிறகு சண்டையோ சண்டை. அப்புறம் திருப்பி பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போய் ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடிக்கு இப்போ மறுபடிக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்போ நல்லா இருக்காங்க. அப்போ சில நேரங்களில் நம்மக்கிட்ட கேட்பாங்க, எனக்கு என்ன தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பார்த்தீங்களா, இறை வார்த்தை வழி நடத்தியது. அப்போ நம்பிக்கையோட இறை ஊழியர்கிட்ட கேட்குறாங்க. 2 குறிப்பேடு 20:20 போட்டிருக்குது, ஆண்டவரை நம்புங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள், அவர் தம் அடியார்களை நம்புங்கள் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். அப்போ மக்கள் நீங்களாம் என்ன செய்வீங்க? சாமியார்கிட்ட போய் கேட்போம், சிஸ்டர்கிட்ட போய் கேட்போம், ஊழியர்கள்ட்ட போய் கேட்போம், அப்படி தான் வருவீங்க.
அப்போ நாங்கள் அதுக்கு தகுந்தபடியாக ஜெபத்தில் நிலச்சிருக்கணும். நாங்கள் ஜெபத்தில் நிலச்சிருந்து அந்த வெளிப்பாட்டு வரத்தை, அந்த இறைவாக்கு வரத்தை நாங்கள் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லவோ, உங்களுக்கு அதுக்குரிய ஏற்புடையதாகி இறைவார்த்தை எடுத்துரைத்து உங்களுக்கு சொல்லவோ முடியும். இதே போல தான் இன்னொரு பொண்ணு வந்தாங்க. இன்னொரு குடும்பம் வந்து கேட்டாங்க, இந்த பொண்ணை நாங்கள் செய்யலாமான்னு. அப்போது தோபித்த ஆகமம் 6:18, தோபித்த ஆகமம் 6:18 வந்தது, கடவுள் உலகம் தோன்றும் முன்னே இவள் உனக்கென்று குறிக்கப்பட்டவள், உலகம் தோன்றும் முன்னே இவள் உனக்கென்று குறிக்கப்பட்டவள். அப்போ நான் சொன்னேன், இந்த வார்த்தை வந்திருக்குது. அப்போ உலகம் தோன்றும் முன்னே ஆண்டவர் இந்த பிள்ளை இதுக்கு தான் உனக்கு இந்த பையனுக்கு தான் முன் குறித்து வச்சுருக்காரு, ஒன்றும் தடையில்லை, செய்யுங்க. அப்போ இறை வார்த்தை நம்ம வழி நடத்தும், அதான் ஒளி. அப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த இறை வார்த்தை நமக்கு அறிவுறுத்தும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு எங்கு செல்லணும், என்ன செய்யணும்னு தடுமாற்றங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும். சரியா? புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரிஞ்சதா இல்லையா? உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். ரொம்ப தள்ளி இருக்கிறோமோ, க்ளோஸாக இல்லாமல் இருக்கோம் என்ன? சரி, பரவாயில்ல. திருப்பாடல் 119, 105 வாசிப்பா. திருப்பாடல் 119 இறை வார்த்தை 105. என் காலடிக்கு உம் வாக்கை விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. பாருங்க, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கிறார் ஆண்டவர். அப்போது என் பாதைக்கு வார்த்தை தான் எனக்கு விளக்காக இருக்கணும், வார்த்தை தான் எனக்கு ஒளியாக இருக்கணும், அந்த வார்த்தை தான் என்னை வழி நடத்தணும். அப்போ ஒரு விளக்கு. இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் இருட்டில் யாராவது நடந்திருப்பீங்க இல்லையா? அப்போ நடக்கும் பொழுது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? டக்குன்னு இப்போல்லாம் மொபைலில் எடுத்துடுறீங்க இல்லையா? மொபைலில் எடுத்துருவீங்க. முன்னாலெல்லாம் டார்ச் வச்சுருப்போம், இப்போ மொபைலில் எடுத்துறீங்க. அப்போ அது எடுத்த உடனே, அது போட்ட உடனே அது இருட்டு போயிடுது. அப்போ நமக்குள்ளே அந்த பதட்டம், அந்த இருள் போன்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் மாறுது இல்லையா? அப்போது இந்த இருள் போன்ற சூழ்நிலை மாறுவதற்கு இந்த விளக்கு நமக்கு, இந்த ஒளி நமக்கு உதவி செய்வது போல இந்த இறை வார்த்தை நம் உள்ளத்தை தூய்மையாக்கும். நம் உள்ளத்தை என்ன செய்யும்? தூய்மையாக்கும். இப்போ தவறான ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அப்போது நீங்கள் அது மனசாட்சி சொல்லணும், நீ போவாத, அங்கே போகக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஒளி, அதுதான் உங்கள் பாதைக்கு விளக்கு. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கணும். இப்போ பாருங்கள், லூக்கா 19 எல்லாருக்கும் இது தெரிஞ்ச கதை தான். லூக்கா 19 1-9 அது சக்கையை பற்றி கதை. நானே உங்களுக்கு சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த சக்கையை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ சக்கை வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டர், நல்ல உயர்ந்த பதவி, வரி தண்டுபவர், நிறைய சம்பாரித்து வச்சுருக்காரு, காரு, வீடு, பங்களா, வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் மனசில் நிம்மதி இருந்ததா? அவர் மனசில் நிம்மதி இருந்ததா? இல்லை. ஏன் தெரியுமா? அவர் தில்லுமுழு பண்ணி சம்பாரிச்சிருக்கிறார். அவர் எல்லார்கிட்டையும் என்ன செஞ்சுருக்காரு? அநியாயமாக சம்பாரிச்சிருக்கார். அதனால அவருக்கு எவ்வளவு சம்பாரிச்சார் இருந்தாலும் அவருக்கு அந்த நிம்மதி, மகிழ்ச்சி வரலை. அப்போ இவர் அந்த ஊருக்குள்ளே அவரை ஏற்றுக்கொள்ளலை. அந்த ஊரில் அவரோட நல்ல நண்பர்கள் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த போறாம்பாரு, இவன் தான் என் சொத்தை அடித்தது, இவன் தான் என் காசை வட்டியாக அப்படி வாங்கினது, இவன் தான் இதுக்கு அநியாயமாக சொல்லி இதை என் நிலத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டான், இப்படி பலரும் சொல்லுற அந்த வார்த்தைகள் தான் அவன் காதில் விழுகுது. அப்போ அவனுக்கு யாருமே உறவு இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. வாழ்க்கை சூனியமாக இருட்டாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை இருட்டாக இருக்கிறது, மகிழ்ச்சியே இல்லை. எவ்வளவு சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் இப்படி தான் வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறவங்களுக்கெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு, வட்டி வாங்குறவன் கண்ணு குருடாகும்னு போட்டிருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அநியாயமாக வட்டி வாங்கி அவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வட்டி கொடுக்க முடியாட்டா, இவன் நல்லா இருப்பானா, இவன் நாசமாக போவான், இவன் அப்படி போவான், இப்படி போவான், இவன் உருப்படுவானா, இவன் பிள்ளைய நல்லா இருக்குமா, இப்படித்தான் சாபம் போடுவாங்க. காசு கொடுக்க முடியலைன்னா, வட்டியை கொடுக்க முடியலைன்னா அந்த சாபம் பூரா 7 தலைமுறைக்கு வரும்.
வருவாங்க, சிஸ்டர் குழந்தையே இல்லை சிஸ்டர், சிஸ்டர் இப்படி சுகராக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, இப்படி சுகமே ஆகுதில்ல, என்ன செய்யணும்னு தெரியல. காரணம் என்ன? ஒரு போலீஸ் என்கிட்ட வந்து கேட்குறாரு, சிஸ்டர் என்னால் சாப்பிடவே முடியலை, எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, என்னால் சாப்பிட முடியலை, எனக்கு சுகர் அவ்வளோ கூடி இருக்குது. நீங்கள் போலீஸு தானே அப்படின்னா? ஆமாம். நீங்கள் யார்கிட்டையாவது காசு இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? இடையில பைக்கு காரெல்லாம் நிறுத்தி அப்படின்னு. அது அப்படி வாங்குறது தான் சிஸ்டர், அது அப்படி வாங்குறது தான். பாருங்கள் கதையை. அப்போ நீங்கள் வாங்குனீங்க, அப்போ நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, அப்போ கஷ்டப்பட்டீங்க. இப்போ இவனுக்கிட்ட எல்லாம் கோல்மால் பண்ணி கொள்ளையடித்து காசு வாங்கி இப்போ வீடு காரி எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ சாப்பிட முடியலைன்னா இது பாவம், அது பரிகாரம். இப்போ இதுக்கு பரிகாரம் பண்ணணும். ஐயோ சிஸ்டர், அது யோசிக்கவே இல்லை சிஸ்டர், நினைக்கவே இல்லை. மரியாதைக்கு போய் பாவசங்கீதனம் பண்ணுங்க, திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் என்ன செய்யுங்க? பாவசங்கீதனம் பண்ணுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், மன்னிப்பாருன்னு சொன்னேன். அப்போ இந்த சக்கையை என்ன செஞ்சான்? மனசில் ஒரே போராட்டம், என்ன செய்கிறன்னு தெரியல. அப்போ எப்படியோ ரோட்டில் வழியில் தெருவில் போகும் பொழுது இயேசுவை பற்றி பேசுகிறது காதில் கேட்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான்? போய் குட்டையாக இருந்ததுனால மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான். மரத்தில் ஏறி உட்காந்து இயேசுவை பார்க்கணுன்னு இலைய அப்படி ஒதுக்கிக்கிட்டு உட்காந்துருக்கான். இப்போ இயேசு வந்தவர் பேசாமல் மனுஷன் போயிருக்கலாம்ல, சரி என்னையே பார்த்து தொலைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு போயிருக்கலாம். அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஏய் ஜக்கை இறங்கி வாய்யான்ட்டார். ஐயோ, நம்ம பேரே இவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம பேரே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன செய்யறது அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரு டக்குன்னு. இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அவருடைய பார்வையின் ஒளி, இயேசு கிறிஸ்துவின் பார்வையின் அந்த ஒளி அவருடைய உள்ளத்தை ஊடுருவிற்று. உடனே அவர் என்ன செய்கிறார்? அவர் சொன்னாரா, நீ அவனுக்கிட்ட இவ்வளவு நிலத்தை வாங்கினா இல்லை, இந்த வீட்டை அபகரிச்சா இல்லை, இந்த சொத்தை எடுத்தா இல்லை, இந்த காசை எடுத்தா இல்லைன்னு சொல்லவே இல்லை. பார்க்குற பார்வை அவ்வளவுதான். உங்கள் பிள்ளைய, உங்கள் அம்மா அப்பா சில பிள்ளைய காசெல்லாம் திருடிடுவாங்க. அப்போ அப்படி பார்த்தாலே கடுகடுன்னு ஆடிருங்க, கையெல்லாம் நடுங்கிரும். இருக்கா அனுபவம்? இருக்கா உங்கள் பிள்ளைகளுக்கு? உங்களுக்கு இருக்கா? கை காலெலாம் அப்படியே நடுங்கிரும். என்னன்னு காசை எடுத்தியா? இல்லை. அப்போ கையில் இருக்கிறது என்ன? காசு. அப்படி தான் தப்பு பண்ணுறது. அப்போ இவர் என்ன செஞ்சுட்டாரு? இறங்கி வந்த உடனே ஐயோ நான் இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கேன். அங்கே எவன் நிற்கிற, யார் நிற்கிறது, எவ்வளோ மக்கள் கூட்டமாக இருக்குது, பார்க்க முடியல, மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தவர் இப்போ பேரை சொன்ன உடனே இறங்கி வந்துட்டு அவருடைய உள்ளத்தில் உள்ள கக்கிட்டு எல்லாத்தையும் நான் 4 மடங்காக கொடுத்துறேன், நான் 4 மடங்காக கொடுத்துறேன், யாருக்கிட்ட என்ன பண்ணணும், அவன் 1 மடங்காக கொடுக்கல, 4 மடங்காக திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறார். அப்போ அவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு பாருங்க. கொடுத்துட்டாரா? கொடுக்கலையா? கொடுக்குறேன்ட்டு இவர் என்ன செய்கிறோம்? இவ்வளவும் சொன்ன பிறகு சரி வா உனக்கு ஆறுதலாக உன் வீட்டில் நான் சாப்பிட்றேன் இன்னைக்கு. ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? இன்னைக்கு உன் வீட்டில் நான் சாப்பிட போகிறேன். அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு கிடைத்தது. அந்த சக்கை ஒரு ஆளுக்காக, அந்த குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் எல்லாருக்கும் மீட்பு. அப்போ நம்ம ஒரு ஆள் மனம் மாறுனா நம்ம குடும்பம் மாறுமா மாறாதா? மாறும். அப்போ மாறணும் நம்ம. அப்போ பாருங்கள், அந்த ஒளி தான். அதுக்கு தான் நான் கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கல கோவிலில் போய் உட்காருங்க, தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து அவரை உற்று நோக்குங்க. அவருடைய தெய்வீக பார்வை, மரிய முதலே நாளுக்கு அவருடைய பார்வை தான் அவன் பாவத்திலிருந்து விடுபட. அவருடைய பார்வை எத்தனையோ பேரை மனம் மாற்றிட்டு. அப்போ நம்மையும் அவர் பார்க்குறாரா? நற்கருணையில் பாருங்க, உங்களை பார்ப்பார். அந்த ஒளி உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, அதனால் என்ன செய்யணும்? அந்த ஒளியை கேட்டு நம்ம ஜெபிக்கணும். அந்த ஒளி வந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? எல்லா தீமைகளையும் நம்மிடமிருந்து அகற்றி விடுவோம். அப்போ எல்லா பாவங்களும் நம்மிடமிருந்து அகற்றி நம்ம என்ன செஞ்சிருவோம்? இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். அப்போ அந்த மீட்பின் ஒளி நம்மை வழிகாட்ட வேண்டும். அந்த ஒளி
நமக்கு வழிகாட்டி நம்ம நல்லவர்களாக மாறும் பொழுது நாம் பிறருக்கு வழிகாட்டியாக மாறுவோம். அப்போ இந்த சக்கையை மாறின பிறகு எவ்வளோ பேரை மனம் மாற்றி இருப்பார், இதெல்லாம் செஞ்ச தப்பு, இதெல்லாம் செய்யாதியா அப்படின்னு. அதே போல் இப்போ நம்ம குடும்பத்தில் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி நல்லா மாறும் பொழுது பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவங்க இப்போ நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்க அடிக்கடி ஆலயத்துக்கு போகிறாங்க, அவங்க மனம் மாறிட்டாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம ஏன் அப்படி இருக்கணும், நம்மளும் போவோம். அப்போ நீங்கள் அப்படி நல்லா மாறும் பொழுது அடுத்த குடும்பம் மாறுதா, அடுத்த குடும்பம் என்ன செய்யும், ஐயோ அவங்களாம் இப்போ நல்லா ஆலயத்துக்கு போகிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, பாடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், அடுத்த குடும்பம். இப்படியே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஆதி கிறிஸ்தவர்கள் மாதிரி மனம் மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போது இப்படி நம்ம மனம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய செயல்கள் மாறும், நம் வார்த்தைகள் மாறும், நம்ம நடவடிக்கை எல்லாமே மாறும். மாறுமா மாறாதா? மாறும். அப்போது நீங்கள் மாறும் பொழுது ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, குடும்பமாக ஜெபிப்பீங்க, இறை வார்த்தைகளை வாசிப்பீங்க, புகழ்ந்து பாடி ஜெபிப்பீங்க. இப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டில் பாரு எப்போ பார்த்தாலும் பாட்டு சத்தம் தான் கேட்குது, எப்போ பார்த்தாலும் அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம், டிவி சத்தமோ டிவி. ஆனால் அவங்க வீட்டில் டிவி சத்தமே கேட்குறது இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிது, அவங்க பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்குதுங்க, அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க. நீங்கள் உலகப்போக்கில் இருக்கிறீங்க, அவங்க ஆன்மீக போக்கில் இருக்காங்க. அப்போ நீங்கள் மாறுறதுக்கு, அடுத்த குடும்பம் மாறுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஒரு எடுத்துக்காட்டான ஒளியுள்ள சாட்சிகளாக நீங்கள் மாறிட்டீங்க. ஒரு இந்து மனிதன் அவர் என்ன செய்கிறாரு, சும்மா இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க என்னது எப்போ பார்த்தாலும் அல்லேலியான்னு சொல்லிட்டு கிடக்கானுங்க, பாடுறானுங்க, ஒரு கூட்டம் போடுறானுங்க, என்னென்னு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிருக்கார். அவர் உள்ளே போய் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போது அவர் அது என்ன வார்த்தை வந்ததுன்னா, யோவான் 8:12, யோவான் 8:12, யோவான் 8:12, உலகின் ஒளி நானே. மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். இந்த வார்த்தை அவர் உள்ளத்துல பட்டிருக்கு, ஒரு இந்து மனுஷன். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவர் அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க செபிக்கிறது, கைதட்டுறது, பாடுறது, அல்லேலூயா சொல்ல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு முடிஞ்ச பிறகு ஊழியர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, இது மாதிரி நான் உங்களுக்குள்ளே சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமாக சேரலாம். கடவுள் பாரபட்சம் பார்க்காத தெய்வம், ஓரவஞ்சனை பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் அவர் கடவுள், அதனால் நீங்கள் சேரலாம் அப்படின்னு அவர் சேர்ந்துட்டார். அவர் சேர்ந்து அதுக்கு பிறகு கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் மக்களோட ப்ரேயரு எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த ஊர் மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா, அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எதுலையுமே சேர்க்கறதில்ல. அவன் அல்லேலூயா கோஷ்டிக்கு போயிட்டான், அவனை சேர்க்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் அவரை சேர்க்கிறதே இல்லை. அந்த குடும்பம் ஒதுக்கப்பட்டது. அப்போ கோடை காலம், தண்ணி இல்லை, ஊரில் தண்ணி இல்லை, பைப்பில் தண்ணி வர மாட்டேங்குது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு கிணறு இருக்குது, அது தண்ணி நல்லா கொடுக்கும். அப்போது ஒரு பிள்ளை வந்து கேட்டிருக்குது, தண்ணியே இல்லை தாத்தா, ஒரு குடம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு. ஒரு குடம் இல்லை, நீ 2 குடம் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைய பிடிச்சி, நீ எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போன, நீ வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அந்த பிள்ளை போய் சொல்லி, அம்மா நான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த தாத்தா அந்த அங்கள் என்னையே அடிச்சுட்டாங்க, போகக்கூடாதுன்னு அப்படின்னு. அப்போ இது அவருக்கு காதில் விழுவுது. அவர் என்ன செஞ்சுட்டார் தெரியுமா, சுவரில் ஓட்டையை போட்டு ஒரு பைப்பு போட்டு பைப்பை வெளியே விட்டுட்டார். வெளியே விட்டு, நீங்கள் உள்ளே வர வேணாம், வெளியிலே தண்ணி பிடிச்சிக்கோங்க, எவ்வளவு தண்ணி வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் வந்து தண்ணி பிடிக்கிறப்போ அவங்க ஊரில் அவங்க வீட்டில் தான் நிறைய தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, இஷ்டத்துக்கு அந்த ஊரில் உள்ளவங்களாம் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, கடைசியில் என்ன சொன்னிச்சு, நம்ம ஊரில் அவனை ஒதுக்கி வச்சோம், இன்றைக்கி நம்ம வாழ்வாதாரமே அந்த ஆளை பொறுத்து தான் இருக்குது, அவர் தான் தண்ணி கொடுக்குறாரு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அப்போ அவர்களாம் என்ன செய்கிறது, ஒரு இந்து குடும்பம் மனம் மாறினதை ஒதுக்கி வச்சதை இப்போ இவங்கெல்லாம் மனம் மாறுறதுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க. நம்மளும் அப்படித்தான்
சில நேரங்களில் ஒதுக்குனா அவன் ஒதுங்கிடுவோம், நன்மை செய்ய மாட்டோம். ஆனால் இவர் நன்மை செய்தார். எங்களை தான் ஒதுக்கிட்டே தண்ணி இல்லாட்டா எங்கிட்ட போய் சாவுங்க, நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் தண்ணி கொடுத்தார், ஊருக்கே தண்ணி கொடுத்தார். அது வற்றாமல் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. அவர் தண்ணி அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஊரே மாறுறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். இதுதான் உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் தீமைகள் செய்ய மாட்டார்கள், இருளில் நடக்க மாட்டார்கள். அதனால் அவர் நன்மை செய்தார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, செய்ய வேண்டிய நன்மைகளை நம்ம செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அதே போல தான் சமாரிய பெண்ணும் ஊரே ஒதுக்கி வச்சுருந்துச்சு. அவளுக்குள்ளே இருந்தது பூரா தீமையான காரியங்கள், தீமையான செயல்கள், தீமையான வாழ்க்கை. இயேசு ஒரு பார்வை தான் பார்த்தார். அந்த பார்வையும் அந்த வார்த்தையும் அவள் வாழ்க்கையே மாற்றி அந்த ஊரையே மனம் மாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக மாறினாள். அப்போ நம்ம இது ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால் விரிவாய் படம் சொல்லலை. அதனால் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை பார்வை. இப்போ நம்ம பார்வையும் அந்த ஒளி பிரகாசம் நிறைந்த ஒரு பார்வையாக இருக்கணும். வெறுப்போட பார்க்கறது, கோபமாக பார்க்கறது, மற்றவங்களை சந்தேகமாக பார்க்கறது, திருப்பிக்கிட்டு போகிறது, இது நல்லா இருக்கா? நம்ம கண்களில் உள்ள அந்த ஒளி பார்வை மற்றவங்களை ஈர்க்க வேண்டாமா? வேணுமா வேணாமா? தூங்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் என்ன செய்யணும், நம்ம பார்வை மற்றவங்களை என்ன செய்யணும், ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும், கடவுள் பக்கம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். ஒரு வேசி பெண்ணை கடவுள் பார்வையால் வார்த்தையால் மாற்றினார். ஒரு ரொம்ப தப்பு பண்ணின ஜக்கைவே ஒரு பார்வையால் ஒரு வார்த்தையால் மாற்றினார். அந்த மரிய முதலினால் ஒரு பார்வையால் மாற்றினார். நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாயின்னு சொல்லி அதிலே அவள் ஈடுபடக்கூடிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு வார்த்தையை சொல்லி மாற்றினார். அப்போ வார்த்தையும் பார்வையும் மற்றவங்களை என்ன செய்யணும், மாற்றக்கூடியதாக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அந்த இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டுதா இல்லையான்னு ஒரு தத்தளிப்போம். அப்போ என்ன, இது சரியா, இது சரியில்லையா, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது தவறா அப்படிங்கிற ஒரு போராட்டம் நமக்குள்ள வரும். அப்போ இந்த போராட்டம் ஒரு தீர்மானங்கள் எடுக்க முடியாது. இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ படிச்சிருக்கீங்க, இப்போ ஒரு காலேஜில் அல்லது எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம், எதில் போய் சேரலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் ஏற்படும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்கள் அம்மா அப்பா ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கும், அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அதில் சேர்ந்துருக்கா நானும் சேரணும். ஆனால் கடவுளுடைய திட்டத்தை நீங்கள் அறியணும். ஆண்டவரே, நான் போய் சேரவா, இது எனக்கு எதிர்காலத்துக்கு நல்லா இருக்குமா? வார்த்தை உங்களை வழிகாட்டும், வார்த்தை உங்களை வழி நடத்தும். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் புத்திக்கோ சிலருடைய அப்பா அம்மா திணிப்பாங்க, இதுதான் நீ படிக்கணும், இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு. அவன் என்ஜினியரிங் படிக்க நினைக்கிறவனை கொண்டு போய் டாக்டருக்கு படிக்க வச்சா அவன் படிப்பானா? எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், பாரு ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கான். காசு லட்சக்கணக்காக 1 கோடிக்கு இருக்கும் செலவாயிருக்கு. ஆனால் அவன் இது எக்ஸாம் எழுதுகிறான் பாஸ் பண்ணுறதில்ல. அவன் என்ன சொல்கிறான், சிஸ்டர் ஆச்சி, நான் என்ஜினியரிங் தான் படிக்கிறேன்னு சொன்னேன், எங்கள் அம்மா தான் என்னை கட்டாயப்படுத்தி டாக்டருக்கு போய் சொன்னாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எப்போ? 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்படி தான் பிள்ளைங்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைங்க அதே போல் வேலைக்கு போகிறதுனால எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபிச்சு ஒரு தீர்மானம் எடுத்து 4 பேர்கிட்ட கேட்டு நல்ல விதமாக ஒரு முடிவெடுத்து பிள்ளைகளை அனுப்பணும். நல்ல விதமாக நல்ல திருமணங்கள் செய்து வைக்கணும். இஷ்டத்துக்கு அவன் வசதியாக இருக்கான், அவன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், அவன் வேலை நல்லா பார்க்குறான், அதை சம்பளம் வாங்குறான், கப்பலில் போகிறான், அப்படி இப்படின்னும். கடவுளுடைய திட்டம் என்ன, இறை வார்த்தை என்ன சொல்லுது, அது எங்களை எப்படி வழி நடத்துது அப்படின்னு அதை பார்த்து அதை செய்யும் பொழுது நமக்கு அந்த தடுமாற்றம் வராது. வெளிச்சத்தில் நடந்தால் தைரியமாக நடப்போம், நம்பிக்கையோடு நடப்போம். இருட்டில் நடந்தால் குழப்பந்தான் வரும், பிரச்சனை தான் வரும், கஷ்டம்தான் வரும், நஷ்டம்தான் வரும். அப்போ ஒரு நல்ல ஸ்வீட் கடை வைக்கிறேன்னு சொன்னவனுக்கிட்ட போய் பழக்கடை வச்சு கொடுத்தா என்ன ஆகும்? இப்படி தான் பிரச்சனையாகும். அதனால் பார்த்து முடிவெடுக்கணும். இறை வார்த்தை நமக்கு நல்லதாக செய்யும். எபேசியர் 5:8 படிங்க பார்க்கலாம். எபேசியர் 5:8.
ஒரு காலத்தில் ம் இருளாயிருந்த நீங்கள் ம் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். சரி போதும். நீங்கள் முன்பு என்னவா இருந்தீங்களா? இருளா இருந்தீர்கள். இப்போது ஆண்டவருக்குள் ஒளியா இருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தை நல்ல தெளிவாக இருக்குது. இறை வார்த்தை நல்ல தெளிவாக இருக்குது. என்கிட்ட கவுன்சிலிங் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலி சொல்லுவாங்க, நாளைக்கு உங்களை பார்க்க வரலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்னையும் ஆயத்தப்படுத்தணும், நான் ஜெபிக்கணும். அதனால சொல்லுவேன், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வாங்க, அல்லது 2 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறது. ஜெபிச்சுட்டு இறை வார்த்தை எடுத்து எழுதி வச்சுக்கிருவேன். அப்போ அவங்க வந்த உடனே அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தான் சொல்ல வைக்கணும். இந்த பாரு, நான் இப்படி ஜெபிச்சேன், இந்த இறை வார்த்தை வந்திருக்கு, இதுதான் அவங்க வீட்டில் பிரச்சனை, இப்படி தான் அப்படின்னு. இன்னும் அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு நம்ம இந்த இறை வார்த்தையை சொல்லும் பொழுதும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுதும் அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் சொன்னது கரெக்ட், இப்படி தான் இருக்குது எங்கள் சூழ்நிலை, இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தான் நடக்குது, என்ன செய்கிறது சிஸ்டர். அப்போ அதுக்கேற்ற வார்த்தையை கொடுத்து இதே மாதிரி வாழுங்க, இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதே மாதிரி செய்யுங்க. அப்படி நம்ம செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்களும் சந்தோஷமாக மன நிறைவோடு போவாங்க, வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இல்லாமல் சரி வாங்க இந்த வரேன்னு சொல்லிட்டிங்களா வாங்க, சும்மா கண்டமேனிக்கு என்னத்தையாவது தெரிஞ்சோம், நமக்கு தெரியும், எதையாவது சொல்லிடுவோம், சைக்காலஜி படிச்சிருக்கோம், அதை படிச்சிருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் உளரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இவர்கள்ட்ட என்ன பேசணும், ஆண்டவரே இவர்கள் எந்த மனநிலையில் வர்றாங்க, இவங்க எப்படி கஷ்டங்களில் இருக்காங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கி அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கார், என்னவோ பிரச்சனை, இன்றைக்கி அண்ணையாக இப்படி இருக்கான், மைனியாக இப்படி இருக்கா, மனைவியாக இப்படி இருக்கா, அப்போ நீங்கள் உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். அப்போ தான் நீங்கள் சொல், ஓ இதனால தான் இப்படி இருக்கான், ஏன் நேற்று சொன்ன அந்த வார்த்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியா, வெரி சாரி மன்னிச்சுக்கோ. அப்போ நமக்கு அது வெளிப்பாடு வரும், இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால என்னது, இது அருமையாக போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் முன்பு இருளாக இருந்தீர்கள், இப்போது ஆண்டவருக்குள் ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்து அந்த வார்த்தையை வாசித்து ஜெபிக்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு தெளிவாகும். ஊழியர்களுக்கும் சாமிமாருக்கும் சிஸ்டமாருக்கு மட்டும் தெளிவாகாது, உங்களுக்கும் தெளிவாகும். உங்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவி திருமுழுக்கின் போது, உறுதி பூசுதலின் போது, எல்லா அருட்சாதனங்களுக்கும் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கார். நீங்கள் ஏன் மங்க வைக்கிறீங்க? அதை பிரகாசிக்க வைக்கணுமே. நீங்கள் ஜெபிச்சா அதை உங்களுக்குள்ளே அதை உயிரூட்டணும், அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு இப்போது எம்மாவுஸ் சீடர்களை படிச்சிருக்கோம், படித்தோம்ல இந்த வாரம், போன வாரம்லாம் அதை வாசிச்சிருப்பாங்க திருப்பலியில். எம்மாவுஸ் சீடர்கள் இயேசுவோட 3.5 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இயேசு செய்த புதுமையை பார்த்துருக்காங்க, சொன்னதை கேட்டிருக்காங்க, எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இறந்துட்டார். இப்போ என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? அவர் என்ன சொன்னார்? எல்லாரும் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தேற்றுகிறவராகிய தூய ஆவியை அனுப்புவேன், அங்கே இங்கே போகாதீங்கன்னு. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த ஆளை பிடிச்சி நம்பி இருந்தோம், ஒன்றும் நடக்கலை, வாட நம்ம போவோம் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. அவர்களுடைய இந்த வெறுமையான விரக்தியான ஒரு உணர்வு நிலையை இயேசு அறிகிறார். அப்போ இயேசு அறிந்து என்ன செய்கிறாரு? இதை விட்டால் சரி வராது. பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம மேலே அவ்வளவு கரிசனையாக அன்பாக பாசமாக இருக்காருன்னு பாருங்க. அவர் போய் தொலைச்சா போயிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விடவே இல்லை. அவர் போகிறாரு, போய் அவர்களோடு பேசுகிறார். அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த இருட்டான விரக்தியான அந்த துன்பமான போராட்டமான குழப்பத்தின் நிலையை அவர் பேசி பேசி அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைக்கிறார். ஆதியாகமத்தில் என்ன சொல்லியிருக்கு? மோய்சன் சட்டத்தில் என்ன இருக்குது? அங்கே ஒவ்வொரு எசையா என்ன சொல்லியிருக்காரு? அப்போ எல்லாத்தையும் எடுத்து சொல்ல சொல்ல இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு சாப்பிட போகும் பொழுது அவர் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன செய்கிறாங்க? அங்கே அவர் அந்த அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுத்துட்டு இவங்க சாப்பிட போய் அவர் மறைஞ்சிட்டார். அப்போ இவர்களுக்கு அந்த இருள் போன்ற அந்த ஒரு மயக்க நிலையில், ஒரு தடுமாற்ற நிலையில், ஒரு குழப்பமான நிலையில் இயேசு போய் அவர்களுக்கு ஒளியாக
அப்போ அவங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த இருட்டில் தானே அவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்கு சென்றார்கள். அப்போ இதுவரைக்கும் அவங்களுக்கு இருட்டா தெரியல. இப்போ இயேசு பேசின பிறகுதான் அவர்களுக்கு ஒளி வந்திருக்கு. இருட்டே அவர்களுக்கு தெரியல. அப்போ அவர்கள் திருப்பி ஓடுறாங்க. ஓடி போய் எல்லா சீடர்களுக்கும் கூறுகிறார்கள், நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அவர் உயிர்த்தது உண்மைதான். அப்போ நம்ம எதையாவது சொல்லியிருக்கோமா? என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய புதுமையை செஞ்சுருக்காரு, நீங்களும் அந்த மாதிரி இருங்க, நீங்களும் அந்த மாதிரி ஜெபிங்க, நீங்களும் அந்த இறை வார்த்தையை வாசிங்க அப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா? சொன்னீங்கன்னா அப்படி சொல்லியிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் சிஸ்டர், மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லுவேன். அட பாவமே, 2 பேர் தான் கை தூக்கியிருக்கீங்க, 2 3. ஏன் சொல்ல மாட்டீங்களா நீங்கள்லாம்? உங்கள் வாழ்க்கையில் இப்போ இதில் வந்ததே பெரிய புதுமை தானே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்கிறாரு தானே. ஏன் அதை நீங்கள் நினைக்கிறது இல்லை? இந்த 3 பேருக்கும் கை தட்டுங்க பார்க்கலாம். அது கூட வடை தட்டுன மாதிரி தான் தட்டுறீங்க. ஒரு பாராட்டி நல்லா தட்டுங்க. கை நல்லா தட்டுனா கை வலிக்காது, தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கை நல்லா தட்டுங்க, கை வலிக்கவே வலிக்காது. சரி, ஓகே, தேங்க்யூ. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நீங்கள் பேசும் பொழுது இறை வார்த்தை சொல்லணும். அந்த அக்கா வந்தாங்களா எங்கள் வீட்டுக்கு, அது ஒரு என்னமோ ஒரு நல்ல காரியம் நடந்த மாதிரி இருக்குது, அவங்க வந்தாலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான், அவங்ககிட்ட பேசினாலே ஒரு ஆசீர்வாதம், அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாற வேண்டாமா? மாறணும்ல. அப்போ அந்த மாதிரி மாறுங்க. இறை வார்த்தை நிரப்பி வையுங்க. நடமாடும் நற்செய்தி ஏடுகளாக மாறுங்க. உங்களை பார்த்தாலே அந்த இறை வார்த்தை வெளிப்படணும். அப்போ நம்ம நடமாடும் ஒரு நற்செய்தி ஏடாக மாற வேண்டும். அப்போ நீங்கள் முன்பு இருளாக இருந்தீர்கள், உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இது என்ன வாழ்க்கை அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறவங்களாம் இருந்திருக்கிறீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி வாழணுமா, இந்த மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு போராட்டம்லாம் வரும். அப்போ அந்த போராட்டத்தில் எம்மாவுசு சீடர்களுக்கு உதவி செய்த இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தது போல் நமக்கு வரமாட்டாராமா? வருவார். நம்ம கேட்கணும், நம்ம பேசணும், நம்ம இறை வார்த்தையை வாசிக்கணும். எத்தனை பேர் குடி, போதைப் பொருள், கொலை, விபச்சாரம், பொய், புரணி, திருட்டு, நிறைய தவறுகள் செய்கிறோமா? தவறுகள் செய்யும் பொழுது மனசாட்சி இல்லாமல் செய்வாங்க. குடிச்சு அவனுக்கு மனசாட்சியே இருக்காது, மங்கி போயிருக்கும். அப்போ மனசாட்சியும் இல்லை, பயமும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் என்னப்பா நடக்கும்? அந்த குடும்பத்தில் கவலை இல்லாமல் இருக்குமா? அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா? அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. அப்போ இவர்களுக்கு எப்போ தான் மாற்றம் வரும்? இந்த குடிக்கிறவங்க, இந்த சோம்பேறியாக இருக்கிறவங்க, இந்த ஜெபம் பண்ணாமல் இருக்கிறவங்க, இறைவார்த்தை வாசிக்காமல் இருக்கிறவங்க, சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் மட்டும் இருக்கிறாங்க, தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மட்டும் போவாங்க. அதுவும் பாதி பூசை, பிரசங்கம் முடிஞ்சிட்டா அது முடியட்டும், அதுக்கு பிறகு போவோம். பிரசங்கம் முடிஞ்ச பிறகு போவாங்க. சிலர் கதவு ஓரத்தில் நிற்கிற கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். சிலர் என்ன செய்வாங்க, வெளியில் நின்று அரட்டை அடிப்பாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நின்று வெளியில், அவங்க ஒரு பக்கம் அவங்க அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மனுஷன் என்னத்தான் சொல்லிட்டு கிடக்கான், இன்னும் முடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிற கோஷ்டிகளும் இருக்குது. இதுதானா கிறிஸ்தவ மதம்? நீங்கள் இந்த சிஎஸ்ஐ இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அங்கே போகிற அவன் எவ்வளோ பக்தியாக ஒழுக்கமாக இறைவார்த்தை மட்டும்தான் வாசிக்கிறாங்க. எவ்வளவு கவனமாக ஒரு டிசிப்ளினாக டீசண்டாக இருக்காங்க. முக்காடு போடாத பெண்களே அங்கே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேர் முக்காடு போட்டிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இறைவார்த்தையை கேட்பாங்க. எல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாரும் அருமையாக அந்த வார்த்தையை கேட்பாங்க. அவங்க வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நற்கருணைக்கு இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அவங்களாம் மாறும் பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மாறக்கூடாதா? நம்ம செய்யக்கூடாதா? நம்ம நல்லவங்களாக இருக்கக்கூடாதா? உங்களை முக்காடு போடுங்க நான் சொல்லவே இல்லை, ஆனால் நல்லவங்களாக இருக்கலாம்ல. இந்த மாதிரி குடிக்கிறவங்க, இந்த மாதிரி பாவம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மனம் மாறுறதுக்கு நம்ம ஜெபிக்கலாம்ல. அவங்க இதை விட்டு விலகி வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம்ல.
அந்த மாதிரி ஜெபிச்சு அவங்க புதிய ஒரு வாழ்வுக்கு வரக்கூடிய அந்த போராட்டத்தில் இருந்து அந்த மாதிரி கஷ்டத்தில் முந்தா நாள் ஒரு பிரதர் கோயம்புத்தூரில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சிஸ்டர், ஒரு தம்பி குடிகார தம்பியை பிடிச்சி அவங்க அம்மா கொண்டு வந்திருக்காங்க. அவன் நான் குடிக்காமல் இருக்கத்தான் விரும்புகிறேன் பிரதர், என்னால் முடியலைன்னு சொல்கிறான். அவனுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். பார்த்தீங்களா எங்கே இருந்து கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு ப்ரேயர், குடிகார மனம் மாற. ஒரு அம்மா வந்து ஒரு பையனை என்கிட்ட ஒரே பையன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எம்மாவுஸில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் ஒரு மகன்தான் சிஸ்டர், குடிச்சிட்டு வந்து அடின்னு அடிக்கிறான், ஒரே போராட்டம், என்ன செய்யணுன்னே தெரியல அப்படின்னு. இப்போ நான் கேட்டேன், ஏன் இப்படி குடிக்கிறேன்? அது குடிக்காமல் இருக்க முடியல சிஸ்டர், குடிக்கணும்னு தோணுது, அதனால குடிச்சிட்றேன் அப்படின்னு. இங்கே வா உனக்கு ப்ரேயர் பண்ணி விட்றேன், இன்னி தொட்டு நீ குடிக்கக்கூடாது. என்ன உன் மனைவி பார்த்தியா குடிச்சிட்டு போய் அடிக்கிறிய, பாவம் இல்லை அவ, எவ்வளோ கஷ்டம், நீ அடித்தாலும் அவள் போகாமல் இருக்கா, இந்த மாதிரிலாம் நீ குடிக்கக்கூடாதியா அப்படின்னு ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். இவன் 3 நாள் குடிக்கலை. 4வது நாள் ஐயா போயிட்டார் டாஸ்மாக்குக்கு. வாங்கிட்டு குடிக்க இப்படி ஓப்பன் பண்ணி கொண்டு போனால் ஒரு ஸ்மெல்லு, என்ன இப்படி ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு குடிக்க முடியல, தூக்கி போட்டான். தூக்கி போட்டுட்டு அப்புறம் ஒரு 5-6 நாள் கழித்து திருப்பி போயிருக்கான். திருப்பி போனால் கொண்டு போக முடியல, கொமட்டுது, அப்படி ஸ்மெல்லு. வழக்கமாக வாங்கி குடித்ததானே இப்படி ஸ்மெல்லாக இருக்குது, கன்றாவி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டான். அதுக்கு பிறகு அவன் குடிக்கவே இல்லை. இந்த நாத்தத்தை எதுக்கு நம்ம போகணும், இவன் என்னமோ பண்ணி வச்சுருக்கான் போலேன்னா அதுக்கு பிறகு அவன் குடிக்கலை. அவங்க அம்மா ஒரு மாதம் கழித்து சாட்சி சொல்ல கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து அவன் சொன்னான், இந்த சிஸ்டர் என்ன தான் ப்ரேயர் பண்ணி தொலைச்சிச்ச, குடிக்க விடாமல் ஆக்கிருச்சுன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்புறம் அவங்க அம்மா, இந்த பாரு குடிக்கிறத விட்டு கடவுள் காப்பாற்றிருக்காரு, வந்து சாட்சியம் சொல்லு, அப்போ தான் கடவுள் உடனே ஆசீர்வதிப்பார்னு. அவன் சொல்கிறான், அந்த சிஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணி விட்டுச்சு, இப்போ நான் குடிக்கிறதே இல்லை, அப்படி ஒரு நாற்றமாக இருந்தது அதை நான் வாங்கினேன் அந்த ட்ரிங்க்ஸு அப்படின்னு. அப்போ நீங்கள் ப்ரேயர் நீங்கள் ப்ரேயர் பண்ணி குடிக்கக்கூடாது ஆண்டவரே, அவன் குடிக்கக்கூடாது, அவன் போய் செத்தாலும் பரவாயில்ல, அவன் செத்து நாசமாக போனாலும் பரவாயில்ல, அவன் குடிச்சிட்டு காசப்புறம் கறி ஆண்டவரே, அவன் குடிக்க முடியாத அளவுக்கு நீ என்ன செய்யணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரி ஸ்மெல்லு வந்த மாதிரி அவனுக்கு வேறு வாங்கையில் கீழே விழுந்து உடையலாம், இன்னொன்று வாங்கியும் உடையலாம், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். இப்படி ஏதாவது நடக்கும்ல, நடக்குமா நடக்காதா? அதே போல் அந்த திட்டாமல் குடிக்கக்கூடாதுன்னு மனம் மாற்றுங்க. அப்போ இப்படி மனம் மாறும்போது நம்மை பார்த்து மற்றவர்களும் மனம் மாறுவார்கள். இப்படி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சான், இப்போ அருமையாக ஷர்ட்டு போட்டு இங்கே பாரு சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கான், பைபிள் தூக்கிட்டு போகிறான், எவ்வளோ மனம் மாறிட்டான். அவன் மனம் மாறுறான், நீனும் மனம் மாறு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா, மனைவி சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? இதுதான் ஒளி, மற்றவங்களுக்கு ஒளியாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கை மாறும் பொழுது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அவர்களும் மாறுவதற்கு நம்ம ஒரு ஒளியாக இருக்க முடியும். மார்க் 5:14 வாசிங்க பார்க்கலாம். மார்க் 5:14. இப்போ பாட்டு படிக்கிறீங்களா தம்பி? பாட்டு படிக்கிறீங்களா? பாடுங்க ஒரு பாட்டு. எல்லாரும் எழுமுங்க, ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் நம்ம படிப்போம், சரியா? எல்லாருக்கும் சோர்வாக இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படியாம்மா? எல்லாரும் எழுமுங்க, அங்கே வரைக்கும் இருக்கிற சத்தம் கேட்குதோ தெரியல. எழுமுங்க ஒரு பாட்டு பாடிட்டு மீதியே தொடரலாம். உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லித்தருவேன், எல்லாம் இருக்குது. என்ன பாட்டு போட போகிறீங்க? ஏதாவது பாடல் தாளிலே பாடல் எண் 3 எடுத்துக்கொள்வோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு
சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையில் அவருடைய வாக்குகளை தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன் என்று சொல்லுவோம். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகளை தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன் ஆண்டவரே என்று அந்த நல்ல தெய்வத்தின் அன்பை உயர்த்தி பாடுவோம். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன் சொல்லுவோம். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இதை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இதை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னால் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நன்றியோடு கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. உற்சாகமாடும். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் நல்ல உற்சாகமா உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? உற்சாகமா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? என் வாழ்நாள் ஈடாகுமோ? என் வாழ்நாள் ஈடாகுமோ? என் வாழ்நாள் ஈடாகுமோ? உட்காருங்க உட்காருங்க. சூப்பர். சோர்வுலாம் போயிருச்சு என்ன? சரி. தொடக்க நூல் 6:6 வாசிங்கப்பா. தொடக்க நூல் 6:6. தொடக்க நூல் 6:6. மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. பாத்தீங்களா? அவருடைய சாயலிலும் அவருடைய உருவிலும் பாவனையிலும் நம்மளை படைச்சிருக்காரு. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் இஷ்டம் போல தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
குடிக்கிறது, கும்மாளம் போடுறது, போதை பொருட்கள், கொலை கொள்ளை, விபச்சாரம் பள்ளிக்கு பெருகி போச்சு. அப்போ கடவுள் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? ஐயையோ, நான் தெரியாமல் மனிதர்களை படைச்சிட்டேன், மனசு கஷ்டமாக இருக்குது, என் உள்ளம் துயரமடைந்துள்ளது அப்படின்னு அவர் துக்கப்படுறார். இந்த வசனத்தை ஒரு தம்பி படிச்சிருக்கார். அந்த தம்பி படிச்சுட்டு அவனுக்கு அந்த உள்ளத்தை தொட்டிருக்கு இந்த வார்த்தை. ஐயோ, மனுஷனை படைச்சதுக்காக அவர் மனம் வருந்துறாரு, அவரது உள்ளம் துயரும். அப்போ என்ன படைச்சதுக்காகவும் சரியான குடிகார தம்பி அந்த தம்பி. அப்போ அவர் நினச்சிருக்காரு, என்னையும் படைச்சதுக்கு அவர் துக்கப்படுவார் என்ன அப்படின்னு. அப்போது அவங்க அக்காட்ட கேட்டிருக்கான். அவங்க அக்கா ஒரு ஊழியக்காரி. ஏக்கா, இந்த மாதிரி வார்த்தை போட்டிருக்குது, என்ன கதை அப்படின்னு. ஆமாம், நீ குடிக்கிறாயில, கடவுள் உன்னையே பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருப்பார் நினைக்கிறியா? அவர் துக்கமாக தான் இருப்பார். அதான் நீ என்ன செஞ்சாலும் ஒன்றும் தொடங்க மாட்டேங்குது, வேலைக்கு போனாலும் கூலி இல்லாமல் வர்ற, அவன் வாங்கினாலும் குடிச்சிட்டு வர்ற, அதனால் உன் மனைவி மதிக்க மாட்டான், உன் பிள்ளையை மதிக்க மாட்டாங்க, அப்படி தான் இருப்பான். அவன் உள்ளத்தை தொட்டு என்ன செஞ்சிட்டான்? பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டான். பைபிள் படிக்க படிக்க அவன் உள்ளத்தில் அந்த குடிக்கு உள்ள எல்லா நாகுமாகமோ எஸ்ஐ ஆகமோ அந்த நீதிமொழிகள் எல்லாத்துலேயும் உள்ள அந்த குடிக்கு உள்ள வார்த்தைகளை எல்லாம் எடுத்து கொடுத்து படிக்க ஆரம்பித்தாச்சு. ஐயோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பைபிள் படிக்க படிக்க உள்ளம் மாறுகிறது. உள்ளம் மாற மாற அவன் ஜெபிக்கிறான், துதிக்கிறான், மனசு விட்டு அழுகிறான், நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணுகிறான். நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளவு காசை விரயம் பண்ணியிருக்கேன், மனைவி மக்களை அடிச்சிருக்கேன், பொருள் பண்டங்களை விரயமாக்கியிருக்கேன், எல்லா தப்பும் செஞ்சு அழுதுட்டான். அவன் முதல்ல கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு தம்பியை கூப்பிட்டுருக்கான். டேய் தம்பி, எப்படிடா பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறதுன்னு. அவன் சொல்லியிருக்கான், பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறது எனக்கு தெரியாது, நீங்கள் சாமியார்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு. அவன் போய் அவரே என்ன சொல்லியிருக்காரு, சாமி நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணேன், எனக்கு எப்படி பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு. நீ செய்த பாவத்தையெல்லாம் சொல்லுப்பா, அது போதும் அப்படின்னு. அப்போ இவர் அழுது எல்லாம் சொல்லியிருக்கான். சொல்லி முடித்து பாவ சங்கீர்த்தனம் பண்ணி பிள்ளை நல்ல ஒரு மனமாற்றம் வந்து இன்றைக்கி யாராக இருக்கான் தெரியுமா? ஒரு ஊழியர், நற்செய்தி பணியாளர். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? பாட்டில் பிடித்த கை இன்று பைபிள் பிடிக்குதுன்னு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் மனம் மாறி இருக்காங்க. அதே போல் என்ன செய்யணும்? இந்த பையன் அப்போ பைபிள் வாசித்தான். அந்த வார்த்தை அவன் உள்ளத்தை தொட்டது, வார்த்தை அவனுக்கு ஒளியை கொடுத்தது. அப்போ நம்மளும் படிக்கணும், இறை வார்த்தையை வாசிக்கணும். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? வாசிங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா? வாசிங்க. கடனாக இருக்கா? பிரச்சனையாக இருக்கா? வேலை இல்லாமல் இருக்கா? குழந்தை இல்லாமல் இருக்கா? திருமணம் நடக்க மாட்டேங்குதா? படிப்பு இல்லையா? என்னென்ன காரியங்கள், எல்லாவற்றுக்கும் மருந்து பைபிள் தான். எல்லாத்துக்கும் இருக்குது. சாலமோன் ஞான நூலை படிங்க, நீதிமொழிகளை படிங்க, சபையை உரையாளரை படிங்க, எல்லாத்துக்கும் அதுக்கு இருக்கும் இங்கே. அப்போ அவ்வளவே நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தை மாற்றுமா மாற்றாதா? அப்போ அவன் என்ன செஞ்சிட்டான்? மன்றாடி ஜெபிச்சு அழுது ஜெபிச்சு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணி பரிசுத்தமாக வாழ முடியுது. அப்போ தீமையான பழக்க வழக்கங்களை நிறுத்துவதற்கு என்ன உதவியாக இருந்தது? இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை தான் என் பாதைக்கு விளக்கு, என் வாழ்க்கைக்கு ஒளி. அந்த ஒளியை என்ன செய்யும்? உங்களை மனம் மாற்றிடும். மனசாட்சி சொல்லு, நீ தப்பாக செய்கிற, இது தப்பு, போகாத, குடிக்காத, பேசாத, சொல்லாத, செய்யாத. அப்போ நல்ல மனம் மாற்றும். அப்போ மனம் மாறியதை பார்த்துட்டு மற்றவங்க மனம் மாறிடுவாங்க. சரியா? இன்றைக்கி அவன் குடிகாரனாக மாறி அதே போல் அதே செபக்குழுவில் ஒரு பையன் தாறுமாறான வாழ்க்கை. 22 வயசு பையன் 42 வயசு பொண்ணை பிடிச்சி கடத்தி கொண்டுட்டு வந்து வச்சுருக்கான். எப்படி கதைன்னு பாருங்கள். கொஞ்சம் வேளாங்கண்ணியில் போய் தாலி கட்டிட்டு வந்தாங்களாம். இந்த சரக்கு என்னகிட்ட வந்திருக்கு, கவுன்சிலிங். எப்படி கேளுங்க. அப்பா சாமி, நீ பண்ணியிருக்கிறது அயோக்கியத்தனம், பெரிய தப்பு.
ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அவளை அங்கே வர சொன்னேன், திருச்சிக்கு வர சொன்னேன். அவள் வந்தால் வேளாங்கண்ணிக்கு போனோம். நாங்கள் பல வருடங்களாக ஃபேஸ்புக்கிலே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தான். அப்புறம் இவளை பார்த்தாலே வயசானது மாதிரி இருக்கப்பாடா, நீ என்னடா பண்ணுன, ஏன்டா இப்படி போய் பண்ணுன? அப்போ அவனுக்கு அப்போல்லாம் கண்ணு தெரியலை. ஒரு 2-3 மாதம் அப்படியே ஓடிட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவளுடைய பழக்க வழக்கம், அவள் ஊரையும் சொல்ல மாட்டேங்கிறா, சொந்த பந்தம் இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறா, எங்கே வீடு இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறா. எங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவ பையன். எப்படி கதைன்னு பார்த்தீங்களா? கடைசியில் போடு சொல்லி முழங்கள் போட்டு செவம் பண்ணி கீழே குப்புற விழுந்து அழுது மரியாதைக்கு போய் பாவசங்கத்திரம் பண்ணு. பாவசங்கத்திரம் பண்ணிட்டு பைபிள் வாசி, அவள் ஒன்றை விட்டு கலண்டுருவான். நீ அவளை போன்னு சொல்லவே வேண்டாம். நீ பைபிள் வாசித்து பாவசங்கத்தனம் பண்ணிவிட்டு பைபிள் வாசித்து செபி, அவள் தன்னால் போயிடுவான். இப்போ போயிட்டான். அவள் போயிட்டா, இவன் நல்லா இருக்கான். இன்னும் கல்யாணம் பண்ணலை, நல்லா இருக்கான், மனம் மாறிட்டான். பாவசங்கத்தனம் மாதா கோயிலில் போய் பாவசங்கத்தனம் பண்ண நேராக மாதா கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டேன். இப்போ அவன் மனம் மாறி நல்ல பையனாக இருக்கான், நல்ல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவள் அம்மா சொல்லுவான், அம்மா என் பிள்ளையை காப்பாற்றினதுக்கு நன்றி, என் பிள்ளையை காப்பாற்றினது நன்றி, அப்படியே நல்லா இருந்துக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கண்ணை மறைச்சிரும் தவறு. யார் எங்கே எப்படி சாத்தான் யாரை முழுங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால பைபிள் வாசிங்க. மார்க் 5:14 வாசிங்க பார்க்கலாம். பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ, மார்க் 5:14, அதுதான், நீங்கள் உலகின் ஒளி, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. இல்லையா? மத்தேயுவா? மத்தேய். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வளவுதானா? அதான் ஃபுல்லா வருதுல்ல. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு போதும். பாருங்க, விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழே வைக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு பையன் மனம் மாறிட்டான்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க மனம் மாறிட்டாங்கன்னா, ஒரு பங்கில், ஒரு ஊரில், ஒரு அன்பியத்தில் மனம் மாறிட்டாங்கன்னா, அந்த பையனை மட்டம் தட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்களா? அவனை என்ன செய்வாங்க? உயர்த்துவார்கள், அவனை பெருமைப்படுத்துவார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். விளக்கை ஏற்றி கீழே வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். அவன் உயர்ந்த மனிதனாக மாற்றப்படுவான். சக்கையும் மாற்றம் அடைந்துட்டு அதோடு அவன் விடவே இல்லை. பைபிளில் 2026 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இன்னைக்கு அவனை பெருமையாக ஒரு முன்மாதிரியாக பேசக்கூடியதாக வச்சுருக்கு. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உன் பேரை சிறப்புற செய்வேன். தப்பு பண்ணுனான்னு சொல்லிட்டு அவனை தண்டனை கொடுத்து ஒதுக்கவே இல்லை, தவறு செய்தான்னு ஒதுக்கவே இல்லை, அவனை மனம் மாற்றி உயர்த்தி வைத்தார். அப்போ நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் யார் தப்பு பண்ணி இதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டி பரிவு காட்டி மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதனாக, சிறப்பு பெற்ற மனிதனாக, விளக்கு தண்டின் மீது வைத்த ஒரு விளக்கு போல அவர்கள் விளங்குவார்கள், பிரகாசிப்பார்கள். அப்படி இல்லாமல் இப்போ ஒன்றத்துக்கு உதவாக்கிற நீ சரி வராது, நீ தான் அப்போ குடிச்சிக்கிட்டே இருந்திய, இப்போ அப்படி தான் இருப்ப, நீ அப்படி பண்ணா இல்லை இப்படியே சொன்னீங்கன்னா அவன் மீண்டும் 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 அந்த கீழான நிலைக்கு தான் போகக்கூடும். இதைத்தான் அவர் விளக்கை கொளுத்தி என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது, விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும். அவர்கள் மனம் மாறிய பிறகு, அவர்கள் நல்லவர்களாக வந்த பிறகு, அவர்கள் உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு, குடும்பத்திற்கு, உறவினர்களுக்கு ஒரு ஒளியுள்ள பிரகாசமுள்ள விளக்காக இருக்க வேண்டும். அந்த விளக்கு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அது உயரமாக தான் இருக்கும், அது கீழே வைக்கப்படாது. இதைத்தான் அவர் அருமையாக சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்வாங்க? ஒரு சாட்சி உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க தீமையானதை சொல்லி கொடுப்பாங்களா?
இல்லை, நல்லதாக தான், நான் இப்படி தான் இருந்தேன், இப்படிலாம் கஷ்டப்பட்டேன். கடவுள் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு தீய பழக்க வழக்கங்களில் இருக்கிறவங்கள மனமாற்றுறது எதுக்கு? மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நான் இப்படி தான் இருந்தேன், நீ நல்லா இருந்துக்க, இது வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்க. அனுபவங்கள், அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லுவாங்க, படிக்கற்கள். துன்பங்கள் வர்றது வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு. இன்றைக்கி இது பாம்பு, இந்த வழியில் பாம்பு வரும் தெரிஞ்சால் தானே நாளைக்கு அங்கே போக மாட்டோம். இந்த இடத்துல போனால் இது ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் தானே போக மாட்டோம். தெரியாமல் எப்படி போகாமல் இருக்க முடியும்? அதனால சில நேரங்களில் துன்பங்கள் நமக்கு வருது, பிரச்சனைகள் வருது, பலவீனங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குதுன்னா கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அது நமக்கு அனுபவமாக மாறும். அது நல்லவர்களாக மாறுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அப்போ நீ எப்படி தான் ஒளியுள்ள சாட்சியாக இருக்கிறது சிஸ்டர் அப்படின்னு பார்த்தா, மற்றவங்ககிட்ட நீங்கள் அன்பாக இருக்கணும், மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒளியுள்ள ஒரு சாட்சியாக மாற முடியும். அதனால் நம்ம எப்பயுமே விளக்கு தண்டின் மீது வைத்த ஒரு ஒளியாகத்தான் நம்ம இருக்கணுமே ஒழிய, நம்ம மங்கி போய் கருகி போய் இருக்கிற விளக்குகளாக, சோர்ந்து போய் சோகமாக இருக்கிற விளக்காக இருக்கக்கூடாது. நம் வாழ்வு மாற மாற என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு ஒளியுள்ள சாட்சியாக நம்ம மாறிக்கொண்டே இருப்போம். ஒரு தெளிவில்லாத வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஒளி நமக்கு கடவுள் தருவார். அப்போ எல்லாவற்றிலும் இருந்து ஐயோ இப்படி நடந்துட்டே, இப்படி செஞ்சுட்டனே அப்படின்னு குழம்பி இருக்கவே தேவையில்லை. இறை வார்த்தை நமக்கு இருக்கு வழிகாட்ட. இறை வார்த்தை தான் நமக்கு எல்லாமே. இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அம்மா ஏன் எனக்கு கடவுள் இப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு கஷ்டத்தை எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆண்டவரே இவனுக்கு நான் என்னப்பா சொல்ல, இந்த பையன் இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல அருமையான ஒரு வார்த்தை வந்தது. ஆண்டவர் வந்து குறிப்பேடில் தான் வந்தது, குறிப்பேடில் அந்த இறை வார்த்தை வந்தது, நீ கவலைப்படாத, நல்லவர்களுக்கு மன உறுதியோடு இரு, நேர்மையாளர்களை கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்போ நான் சொன்னேன், நீ மன உறுதியோடு இரியா, நீ நேர்மையான பையன், எந்த தப்பும் பண்ணலை, அதனால் கடவுள் உன்னை காப்பாற்றுவார். அப்போ ஒவ்வொரு வார்த்தைனா உடனே நான் பைபிளை தான் திறந்தேன். ஐயோ புலம்புறானே இந்த பையன், காலையிலேயே என்ன சொல்கிறது அப்படின்னு எடுத்தால் அருமையாக அந்த வசனம் வந்தது. அப்போ அந்த பையனுக்கு அதை சொன்னேன். அதை போல் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு வசனத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கும். இன்னும் இந்த எஸ்ஐயா 10:17 படிங்க பார்க்கலாம். ஒரு தம்பி வந்து என்கிட்ட வந்து கவுன்சிலிங் வந்தான். அவனுக்கு நான் கொடுத்த இந்த வசனம் எடுங்க பார்க்கலாம். எஸ்ஐயா 10:17. இஸ்ரவேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார், அதன் தூயவர் தீ கொழுந்தாய் உருவெடுப்பார். அது அவனுடைய முட்புதர்களையும் நெருஞ்சி முள்களையும் ஒரே நாளில் சுட்டெரித்து சாம்பலாக்கி விடும். பாருங்க, அவன் என்ன செய்யறான் தெரியுமா? நான் இப்படி குடிக்கிறேன், நான் பிரச்சனையா இருக்கேன், என் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, தெண்டமா இருக்கிற, வேலை இல்லாமல் சுத்துற, இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் என்கிட்ட வந்திருக்கான். என்ன சொல்றது ஆண்டவரே அப்படின்னு சொன்னா இந்த வசனம் வருது. அப்போ இந்த வசனம் வந்த இஸ்ராயலின் ஒளியான நெருப்பா வரும். அவனுக்குள்ள தீமை இருக்கு, நெறிஞ்சி முள்ளு மாதிரி, முட்புதர் மாதிரி, குடிக்கிறது, கோவப்படுறது, வைக்கிறது எல்லாம். அப்போ இதெல்லாம் சுட்டு எரிக்கணும், இதெல்லாம் இல்லாமல் போகணும். அப்போ பாவம் என்ற இருள் ஓடணும். அந்த பயம், அந்த துக்கம், அந்த தீமையான பழக்க வழக்கம் எல்லாம், வெறுப்பு, கோபம் எல்லாம் போகணும். அப்போ இது போய் முடித்த பிறகு அவன் நல்லா வரும். அப்போ அவன் சொல்கிறான், நான் படிச்சுட்டும் வேலை கிடைக்காதனால தான் இந்த மாதிரி இருந்தேன். அப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 41:10 எஸ்ஐயா 41:10 சொல்கிறாரு. ஆண்டவர், நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உனக்கு உதவி செய்வேன். கலங்காதே, நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த வார்த்தை அவனுக்கு பிடிச்சி, கலங்காதே, நான் உனக்கு உதவி செய்வேன். அப்போ உடனே என்ன 41:10 எஸ்ஐயா. அப்போ அவன் என்ன செய்யறான்னு, கலங்க மாட்டேன், நான் உதவி செய்வாரா எனக்கு ஆண்டவர், எனக்கு கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார், நீ அது மாதிரி ஜெபி அப்படின்னு. அப்போ அந்த பையன் என்ன செய்கிறான், அந்த வார்த்தையை படிச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு பாரமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு 1 மாதம் இதே வார்த்தை, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்வீர், கலங்காதேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் கலங்குறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஒரு வேலை கிடச்சிது அந்த பையனுக்கு. 5
அஞ்சாதே நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னேன். இந்த வார்த்தை சில மாதங்களுக்கு பிறகு அருமையாக அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு சென்னையில் ஐடி. நான் சொன்னேன், ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னேன், ஐயா நீ கோட்டு போட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியுதுயா, ஒரு ஃபைலும் கையில் வச்சுருக்க, அது என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு. ஒரு வாரத்துக்கு பிறகு ஐடி ஃபீல்டில் வேலை கிடச்சிட்டு 1.25 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அந்த வார்த்தை பாருங்கள், அஞ்சாதே நான் உனக்கு உதவி செய்ய. அந்த ஒரு வார்த்தையை அவன் பிடிச்ச ஒரு சில மாதங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். உங்களுக்கு இறை வார்த்தை எத்தனை வார்த்தை இருக்குது, எவ்வளோ வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகள் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் ஜெபிங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ இதே மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரி, இது மட்டும் நான் சொல்கிறேன். சாலமோன் ஞான நூல் 3:7 படிங்க பார்க்கலாம். சாலமோன் ஞான நூல் 3:7 நான் வாசிக்கிறேன், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள், அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். பாருங்க, பழசுல நல்லா போட்டிருக்கோம். ஆண்டவர் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசி பிரகாசிப்பார்கள், அரிதாள்களிடையே தீப்பற்றி எறிவது போல் பிரகாசிப்பார்கள். அப்போது அரிதாள்களிடையே தீப்பற்றினா தெரியுமா உங்களுக்கு? இந்த கரும்பு தோட்டம்லாம் அறுவடை செஞ்சுட்டு நெல் பயிரெலாம் அறுவடை செஞ்சுட்டு தீ வச்சு விடுவாங்க. 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் இருக்கும். அது தீ பிடிச்ச அந்த இதில் எப்படி எரியும், பற்றி எரியும்ல. அப்போ அதே போல் நீங்கள் பிரகாசிப்பீர்களாம். எவ்வளோ பிரகாசம் பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ நம்ம முகம் இந்த இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க இறைவனோடு ஐக்கியமாக இந்த நம்ம என்ன செய்வோமா, ஆண்டவர் போல பிரகாசிக்காது. என்னம்மா சாட்சி சொல்ல போகிறீங்களா? ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்போ பிரகாசிப்பீர்களாம். அந்த மாதிரி பிரகாசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தில் ஒளி பெற்றவர்களாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒளி பெற்றவர்களாக இருக்கணும், இந்த உலகத்திற்கு ஒளி வீசுகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா? திருப்பாடல் 119 35 எல்லாரும் குறித்து வச்சுக்கோங்க. திருப்பாடல் 119 35 இந்த வார்த்தையை நடக்கும் பொழுது படுக்கும் பொழுது கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இல்லை 35 இது, ஆண்டவரே உம் திருமுக ஒளியை என் மீது வீச செய்யும். ஆண்டவரே உம் திருமுக ஒளியை என் மீது வீச செய்யும். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க, விடாம சொல்லுங்க, உங்கள் முகம் பிரகாசமாயிரும். ஆண்டவரே உம் திருமுக ஒளியை என் மீது வீச செய்யும் அப்படி சொல்லணும். அதுக்கு பிறகு எஸ்ஏ 60:1-5 எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன் மீது உதித்துள்ளது. அப்போ எல்லாரும் எழும்புங்க, ஒளி வீச போறீங்க. எல்லாரும் ஒரு மனதோடு நாம் எழுந்து நிற்போம். அருட்சகோதரி வழியாக ஆண்டவர் கொடுத்த செய்தியின் வார்த்தைகளை உள்வாங்கி அவரது ஒளியினால் நாம் ஒளி பெறுகிறோம் என்று சொல்லி, அவர்தான் உலகின் ஒளி, அந்த ஒளி என்னையும் ஒளியாக மாற்ற வந்திருக்கிறார் என்று சொல்லி, ஒரு மனிதன் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள இயலாது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆகவே நம்மை மீட்பதற்கு ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்தார், அவரே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம கலங்க வேண்டாம், கண்களை மூடி. நான் கலங்க வேண்டிய தேவையில்லை. என்னை ஒளியாய் மாற்றுவதற்கு என் இயேசு என்னோடு இருக்கிறார். என்னை ஒளியாய் திகழ வைப்பதற்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரோடு சேர்ந்து கொள்வேன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவோம். நான் அவரோடு சேர்ந்து கொள்வேன், நான் அந்த ஒளியோடு சேர்ந்து கொள்வேன். கண்களை மூடி ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோம், ஆண்டவரோடு ஒருமனப்படுவோம், ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசுவோம். எந்த நாவுகளும் சும்மா இருக்க வேண்டாம், எந்த உதடுகளும் சும்மா இருக்க வேண்டாம். கண்களை மூடி நாம் அறிக்கையிடுவோம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை நிரப்புவதை நாம் உணர முடியும். ஆகவே நம்ம வந்த மாதிரியே திரும்பி செல்லக்கூடாது. ஆகவே இந்த நேரத்தில் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே நீங்க தான் ஒளி, ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே நீங்க தான் ஒளி, ஆண்டவரே உங்களை நான் சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். என்னை ஒளியாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே,
அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோம். அந்த இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பரிவிரக்கத்திற்காய் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. விண்ணிலிருந்து வந்த எங்கள் ஒளியானவரே, விண்ணிலிருந்து வந்த எங்கள் ஒளியானவரே, கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளியானவர் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆயினும் நீர் வார்த்தை கடங்காத ஒளியினும் மேலானவர் ஐயா. அந்த ஒளி எங்கள் மீது வீசுவதாக என்று சொல்லுவோம். அந்த ஒளி எங்கள் மீது படட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நம்மை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை முழுமையாய் உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நிலையை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை, அதுதான் உண்மையான ஜெபம். சாலமன் ராஜா சொல்லுகிறார், உணர்வுக்காக வேண்டுதல் செய் என்று சொல்லுகிறார். உணர்வற்று போயிருக்கிற உள்ளம் நமக்கு வேண்டாம். ஒரு உணர்வோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு உணர்வோடு ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் பேசுவோம். ஆமா ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் அதை எனக்கு சுட்டி காண்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆயினும் நான் ஒளியாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லுவோம். நான் ஒளியாய் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மோடு இணைந்து ஒளியாய் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா தகப்பனே, இதோ நம்முடைய உதடுகள் களிப்புள்ள உதடுகளாய் மாறட்டும். களிப்புள்ள உதடுகளாய் மாறி ஆண்டவரை போற்றட்டும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் மாறி ஆண்டவரை போற்றட்டும். ஆண்டவரை துதிக்கட்டும். ஆண்டவரை உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் இறந்த கடவுளை அல்ல, வாழ்கின்ற கடவுளை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் இப்பொழுதும் அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலும் தீமைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலும் இருளை அவர் அகற்றிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உற்சாகமாக தட்டுவோமா? நல்ல முழுவலத்தோடு கரங்களை தட்டுவோம். உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி முழுவலத்தோடு Thank you Jesus. நன்றி. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். ஆமென். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். உண்மை தினமும் துதிக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா உற்சாகமா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி துதிக்கின்றேன். ஆமென். அவர் உயிருள்ளவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோய்கள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சுகவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் என்னை ஒளியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய சமாதான குறைவு என்னை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய இருளெல்லாம் என்னை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. ஏனெனில் நான் அவரை சார்ந்திருக்கிறேன். அவர் என்னையும் ஒளியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ் நன்றி. ஜீசஸ் நல்ல கைகளை தட்டி இயேசுவே நன்றிப்பா. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. சொல்லோ. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன்.
மகிமை வாழ்கின்றே வல்லமை காண்கின்றே வல்லமை காண்கின்றே வல்லமை காண்கின்றே ஆனந்த கருப்புள்ள திரடுவார் கைகளை தட்டி போற்றி புகழ்கிறே ஆனந்த கருப்புள்ள ஆமென் போற்றி புகழ்கிறே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே சொல்லுங்க அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே தினமும் துதிக்கின்றே உண்மை தினமும் துதிக்கின்றே ஆனந்த கழிப்புள்ள உலகுதலா போற்றி புகழ்கின்றே 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 ஆனந்த கழிப்புள்ள உலகுதலால் போற்றி புகழ்கின்றே ஹல்லேலூயா 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 நந்தி ராஜா 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 இயேசு ராஜா இந்த இயேசு ராஜா ஹல்லேலூயா 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 ஆண்டவரோடு மனதோடு மகிமைப்படுத்தணும். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் சிறந்தவர், அவர் ஒளியானவர். அதனால தெய்வத்தை அப்படியே தோற்றிக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தும். இயேசு 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 அவர் மகிமை 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 இந்த இடத்துல ஊற்றப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி 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 நன்றி. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை துறக்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒளியாய் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உன்னதமாய் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. நன்றியோடு புதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah.